ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நான் காலையிலேருந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் காம்போவாக நான் நிறைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் சாதம், சுரக்காய் பொரியல், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபுல் மீல்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த விலாகில் ரெசிபி மட்டும் இருக்க போகிறது இல்லை, தம்பியோடு சேர்ந்து அன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் எப்படி போச்சுன்றதையும் அதோட ஒரு முக்கியமான கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு கமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன, அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் நான் கமெண்ட்டில் எதிர்பார்ப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எதை பற்றி சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். இது போன வாரம் ஷூட் பண்ண விலாக். இது அன்றைக்கி காலையில் எழுந்து தம்பிக்கு தலையில் எண்ணெய் வச்சு விட்டுட்டு தூங்கி எழுந்துமே நான் ப்ரஷ் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுட்டு அவனுக்கு பாலோ இல்லைனா சத்துமாவு கூழோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். அன்றைக்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா வெறும் பாலில் நம்ம வெல்லம் சிரப் ரெடி பண்ணி வச்சேன் இல்லையா, அதுதான் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கலக்கி நான் கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான் அவனுக்கு அன்றைக்கி. எனக்கு பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டேன். சும்மா அன்றைக்கி ரஸ்க்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் ஒரு 2 ரஸ்க் மட்டும் வச்சுட்டு காலையில் தொட்டு சாப்பிட்டுட்டேன். தம்பியோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே அவன் கூடவே இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். அதனாலே நான் கிச்சனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவன் கூடயே பார்ப்பேன் அவன் என்ன பண்ணுறான். இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இப்போ பேப்பரில் கட் பண்ணி அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஏதாவது பெயிண்ட்டு இதை நான் ட்ராயிங் பண்ணி கொடுத்துருவேன், கலர் அடிச்சுன்னு உட்காந்துருப்பான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டா எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னை அடிக்கடி தொல்லை பண்ண மாட்டான். இல்லைனா அம்மா இங்கே வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதனால் அவன் கையில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நான் போயிட்டு ஏதாவது வேறு ஏதாவது செஞ்சுருவேன். ஸோ தம்பிக்கும் பால் கொடுத்தாச்சு, அவன் அழகாக குடிச்சிடுவான். தம்பி கொஞ்சம் விளையாடுற கேப்பில் அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். இது நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட்டு கோல்டு ஹெர்ப் ப்ராடக்ட் பற்றி நான் போடும்போது ஒரு சிம்பிளான மேக்கப் க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அதுதான் நான் மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் காஜலும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டேன். அதிலே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷேடு யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இருந்தாலும் நான் இதுலேயும் சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ண காஜல் பார்த்திங்கன்னா லாக்மியில் ஐகானிக் காஜல் இருக்குல்லையா, அதுதான் யூஸ் பண்ணேன். அப்புறம் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா லாக்மி அப்சல்யூட்டில் ஷேட் நம்பர் 206. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 மட்டும்தான், காஜல் லிப்ஸ்டிக் மட்டும்தான் வச்சு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் முடிச்சிட்டேன். அன்றைக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் கோல்டன் க்ளோ ஆப்ஷன் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் அது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு அதோட வீடியோக்கு கீழே கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஸோ தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்யணும். சாப்பாடு செய்யும்போது நான் தம்பி கூட கொஞ்சம் விளையாடிட்டு தான் சாப்பாடு செஞ்சேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் குக்கரில் நைட்டு ஊற வச்சு அந்த கொண்டைக்கடலை போட்டுட்டு தான் போனேன். ஒரு 5 விசில் வந்தது. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். வேக வச்சு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் அப்புறம் தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, தம்பிக்கு 23rd தான் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வாரம் வியாழக்கிழமை. ஸோ போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு புக்கெலாம் வாங்கிட்டு வரணும். அது இன்னும் பண்ணவே இல்லை. இந்த வாரம் தான் போகணுன்னு இருக்கேன். வியாழக்கிழமைக்குள்ளே போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு புக்கெலாம் வாங்கிட்டு வரணும். அப்புறம் சாப்பாட்டுக்கு நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி நைட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன். பூண்டு எப்பயுமே உரிச்சு வச்சுருக்கிறது தான். ஒரு தக்காளி மட்டும் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு, அதை நான் ரிப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நமக்கு கமெண்ட் பண்ணுறவங்க நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தான். அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்தே உங்களுக்கு செகண்ட் பேபி பிளான் இல்லையா, செகண்ட் பேபி எப்போ இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உண்மையை சொல்லணுன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு அவங்கக்கிட்ட நான் நல்லபடியாக தான் பேசுவேன், அவங்களும் நல்லா தான் பேசுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில கொஷின் கேட்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்கும். எனக்கும் ஹெல்த் இஷ்யூ நிறைய இருக்குது.
அது இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குங்க, அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி செகண்ட் பேபி எப்போன்னு கேட்காதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஆண்டவ புண்ணியத்தில் இருந்தால் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கே போயிட போகிறேன் சொல்லுங்கள். இருந்தால் நானே சொல்கிறேன், என்னை மட்டும் இல்லை, குழந்தை இல்லாதவங்களையும் சரி, இல்லை செகண்ட் பேபி இல்லாதவங்களையும் சரி, இந்த மாதிரி போய் கேட்காதீங்க. அது கொஞ்சம் வந்து அநாகரிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பேசுனது தப்பா, இல்லை அவங்களுக்கு பதில் நான் சொல்லிட்டேன். இத்தனைக்கு நான் வந்து 3 தடவை நான் பதில் சொல்லிட்டேன். அதை அந்த பதிலை பார்த்துட்டும் அடிக்கடி இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் நான் இன்னும் ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ யாரும் அந்த சிஸ்டர் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் இந்த மாதிரி கொஷின் கேட்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் நான் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பதில் சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை வேக வச்ச இல்லையா, அந்த குக்கர்லேயே தான் நான் குழம்பு செய்கிறேன். ஸோ முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா கையால் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே ஒரு 80% நல்லா வதங்கணும் எண்ணெயிலே. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு எண்ணெயிலே சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். இல்லைனா வந்து அந்த மிளகாத்தூள் வந்து கருகி போயிடும், அப்புறமா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா இது மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நான் அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதிக்குது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வெல்லம் வந்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பட் நான் வெல்லம் வந்து சேர்க்கல, அப்படி தான் நான் செய்கிறேன். ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த புளி கரைசல் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. அது மாட்டுன்னு கொதிக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி இதோடு சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல, சீரகம்லாம் எதுவும் சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி இதோடு சேர்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து திக்காக நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் ஒரு பக்கம் போட்டிருந்தாலே அது ஒரு 50% குக் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு அடுப்பில் நான் வந்து பொரியல் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சொரக்காவை போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி நீர் காய்கறி தான்ன்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது மாட்டு வேகும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சேன் இல்லையா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கல்லை வச்சுருந்தேன், அதுவும் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து அந்த சொரக்காய் பொரியலுக்கு நான் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அது வந்து கொஞ்சமாக வேர்க்கடலையும் அப்புறம் தேங்காயும் லைட்டாக அந்த ஹீட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்து வந்துடும். நல்லா கோர்ஸாக அரைச்சா போதும், இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் விட்ட மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும். இப்போ நம்மளுடைய அந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் இறக்க போகிற ஸ்டேஜில் தான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு அந்த சூட்லேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த சொரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நல்லா சாம்பார், அப்புறம் இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்குது இந்த சொரக்காய் பொரியல். வெறும் சாதத்துலேயே நெய் போட்டு இந்த சொரக்காய் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நான் தம்பிக்கு வாங்கினாலே அந்த பிளேட்டில் தான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது. கொஞ்சம் சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக மாம்பழம் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை, அப்புறம் நம்ம செஞ்ச சொரக்காய் பொரியல், கடைசியாக நம்ம வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிட்டு ஒரு ஃபுல் பிளேட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு 1.5 மணி நேரத்தில் தான் நான் முடித்தேன். எனக்கு கொஞ்சம் இது அதிகமாக தான் இருக்குது டைமு. பட் தம்பியும் பார்த்துக்கிட்டு நானும் வேலையை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு டைம் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு இதை முடிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான லஞ்ச் காம்போ தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.